பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் உற்சாகத்தில் சொல்வோமா? நள்ளிரவினில் பணிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் சொல்வோமா? ஹல்லேலூயா 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 பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம். சமாதானம் சமாதானம் எங்க பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்க பெருகிடவே மன்னன் இயேசு சொல்வோமா? பிறந்தார். பெத்தலேயில் பிறந்தாரே முன்னணியில் பிறந்தாரே. பெத்தலேயில் பிறந்தாரே முன்னணியில் பிறந்தாரே. பாண்டூரர் பாட சேனைகள் கூற மகிபன் இயேசு பிறந்தார். பாண்டூரர் பாட சேனைகள் கூட மகிபன் ஒன்றாக பாடுவோமா? ஹல்லேலூயா 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 பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்க பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்க பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தவரே. கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தவரே. கண்மணியே விண்மணியே உன்னை கருத்துடன் பாடிடுவோம். கண்மணியே விண்மணியே உன்னை சொல்வோமா? நள்ளிரவினில் நள்ளிரவினில் பணிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பணிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு உற்சாகத்தில் ஹல்லேலூயா பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்க பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். 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 ஒரு பலத்த கைத்தட்டு கொடுப்போமா? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளுக்கு சமாதானம் கொடுக்க அவர் வந்தாரு? ஆமென் ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளோட சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார்? ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? அதே உற்சாகத்தோட அடுத்த பாடலை பாடுவோமா? கைகளை தட்டி. இந்த பாடல் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ரெடி? கம் ஆன். 1 2 3. காரில் வேளையில் கருங்குரில் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உன் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கருங்குரில் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உன் மாதயவே தயவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடங்குரில் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த
நேரத்தில் தேவை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உன் மாதயவே தயவே உம் மாதயவே தயவே உம் மாதயவே தயவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நீர் நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா எத்தனையோ நன்மைகள் செய்கிற தேவன், எத்தனையோ நன்மைகள் செய்கிற தேவன், அதற்காக நன்றி சொல்லி நாம் துதிக்கிறோம் ராஜா. Shall we all just close our eyes and soak into God's presence for a while? Lift up your hands, lift up your voices. Oh, ra 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 ma 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 me. Yes, Lord, we thank you, Holy Spirit. We thank you, Lord Jesus, for that you are such a wonderful God. You're such a wonderful, merciful Savior. You're so precious. You are our Redeemer. You are our friend. And most importantly, Lord, you were born to be our Heavenly Father. A Father that we can go to when we are in need. A Father that we can go to whenever we are stressed or whenever we are burdened. Lord, you said appa neer solriya devane, whatever, cast all your anxiety and your burdens onto me, for I am there for you. Oh, I don't know who needs to hear this today, but just lift up your hand, lift up your voices. Come on church, lift up your voices. Unga vaaigalai thoranda avare tudiyungal. He is a God that deserves our praise. He is our God that deserves our praise. What a good God. தேவனே, நீ வந்ததால் நம்மளுக்கு மன்னிப்பும் கிடைத்ததே ராஜா. நீ வந்ததால் நம்மளுக்கு மறுவாழும் கிடைத்ததே ராஜா. Lord, you came to save us, Lord. You came to love us, Lord. You came to give us peace, Lord. You came to keep us in unity, Lord Jesus. And most importantly, you came so that you chose us, Lord, to do so many things for you, and we thank you. That is us, Lord Jesus. Oh, ra 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 ma 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 me. Oh, ma 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 me. We thank you, Lord. Neere Emmanuel appa, neere Emmanuel. Devan namode. God, you are with us because you are Emmanuel, and we thank you, Lord. Oh, mama, mama, me. We thank you, Holy Spirit. Rachagan vandadal rachipum vandade Rachagan vandadal rachipum vandade mannipum kidaitade maruvaazhum kidaitade mannipum kidaitade maruvaazhum pirandade. Unga kaigale uyarthi Emmanuel devan nammode Emmanuel devan nammode Emmanuel devan nammode. Oh, Soloma Emmanuel, Emmanuel devan nammode Emmanuel devan nammode Emmanuel devan nammode. பாடுவோமா பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் பகலிலே மேகஸ்தம்பமாய் Yes Lord இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மீட்பராய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மீட்பராய் Emmanuel தேவன் நம்மோடு Emmanuel
Emmanuel, தேவன் நம்மோடு. Emmanuel, தேவன் நம்மோடு. Emmanuel, தேவன் நம்மோடு. ஆம் ராஜா, லார்ட், என்னை தூக்கி சுமக்கிற தேவன், நீ தகப்பன் என்னோடு இருக்கிறீ, அதற்காக நாம் நன்றி சொல்றோம் ராஜா. Yes Lord, you are here. Yes Lord, you are here. Dwell with us, Lord. Work with us, Lord. Speak to us, Lord Jesus. Come on, everyone, உயர்த்தி பாடுவோமா. அருகில் நான் கிடைக்கையில், அக்கினியில் நான் நடுக்கையில், நான் கடக்கையில் அக்கினியில் சொல்வோமா, என்னை தூக்கி சுமக்க, என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. உங்கள் கைகளை உயர்த்தி. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. 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 Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். ஹalleluya ஹalleluya. Yes Lord, நீரே இம்மானுவேல் ராஜா, நீரே இம்மானுவேல் அப்பா. உங்க குரல்களை வெட்டி பாடுவோமா. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். ஹalleluya 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 ஹalleluya. சொல்வோமா, இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. கடைசியாக, இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. Amen. Are we ready to hear God's word? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாவோம். Lord Jesus, we just thank you for this privilege of coming together as a family and to hear your word, to hear what you have to say to us. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் வந்து நீர் எங்களுக்கு என்ன சொல்லவிருக்கிறீரோ அதை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. I pray the words of my mouth and the meditations of my heart today will please you. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் எண்ணங்களும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. Be glorified. நீர் மகிமைப்படுவீராக. We're here for one reason and one reason alone, to glorify you, because you are the reason for the season. ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த கொண்டாட்டத்திற்கு காரணமே நீர்தான் ஆண்டவரே. நன்றி. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. My sermon title today is Messy Manger, Mighty Hope. இன்றைய செய்தியோட தலைப்பு அலங்கோலமான முன்னணை, வல்லமையான நம்பிக்கை. You know, Pastor Joel and I got married 16 years ago today. இன்றைக்கு பாஸ்டர் ஜோவேல், பாஸ்டர் சாண்டி திருமணமாகி 16 வருஷம் anniversary கொண்டாடுறாங்க. And we had very many messy days. அவங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டமான, அலங்கோலமான, நிச்சயமற்ற நாட்கள் இருந்தது. Like every marriage. எல்லா திருமணங்களும் இருக்கிறது போல அவங்க திருமணங்களிலும் இருக்குது. But Jesus was our mighty hope. ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் அவங்களுடைய
வல்லமை உள்ள நம்பிக்கையாய் இருக்கிறார். And he continues to be our mighty hope. ஆண்டவர் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமை உள்ள நம்பிக்கையாக இருக்கிறார். And therefore our marriage will be strong. அதனால அவங்களுடைய திருமணம் வருடத்துக்கு வருடம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு வேளையும் பலப்பட்டு கொண்டிருக்கிறது. Because he is the center of our lives. ஏனென்றா அவங்களோட திருமண வாழ்க்கையில முக்கியத்துவமா யார் இருக்கிறானா கர்த்தர் இருக்கிறார். So whatever mess you find yourself in, if Jesus is the center of your lives, you have a mighty hope. அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க காணப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையின் மத்தியில் இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Amen. 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 Hallelujah. You know, when I was preparing for this sermon, and some things that I've been pondering about over the years is that I find it fascinating that every event in history is connected to the miraculous moment when the Lord, our Lord, became flesh and dwelt amongst us. ஓகே, பாஸ்டர் சாண்டி வந்து இந்த சர்மனுக்காக அவங்க ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சில காரியம் ரொம்ப ஆச்சரியமாக தோணுச்சு. அதில் என்னன்னா, உலகத்தின் சரித்திரம் இயேசுவின் பிறப்பை ஒட்டி தான் இருக்கிறது. தேவன் மாம்சமாகி நம் மத்தியில் உலாவி நம்முடைய வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் விசித்திரமான வழியில் நடத்தவே பிறந்தார். இதை நீங்கள் Yes, so let me just end that. Shaping our lives and our world. So if you are a historian, if you've studied history, if you're interested in history, you will be amazed that every single event revolved around our Lord's birth. நீங்கள் வந்து சரித்திர பாடத்தை நீங்கள் படித்திருந்தீங்கன்னா விரும்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக வைத்து தான் இருக்குது. Do you find that fascinating? அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? I find that very, very intriguing. அது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான காரியம். I find it fascinating that Jesus was born 2000 years ago. முதலாவது ஆச்சரியமான காரியம், 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்திற்கு முன்பாக இயேசு பிறந்தார். And our entire timeline marked that momentous event with BC and AD. இந்த உலகத்தோட காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ளது எப்படின்னா, உலக சரித்திரம் கிமு கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டு காலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. BC before Christ, AD Anno Domini, the year of his birth. கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிபி கிறிஸ்துவுக்கு பின், கர்த்தர் பிறந்த வருடம். அதை வைத்து தான் இந்த காலகட்டம் ஏற்படுத்தப்பட்டது. All of you, most of you know that I'm a homeschooling mom, and Judah and Sarah have been learning this timeline song which goes from 4000 BC to 1000 AD. பாஸ்டர் சாண்டி வந்து வீட்டிலே இருந்து பிள்ளைங்களுக்கு அவங்க பாடம் கற்றுக் கொடுக்கறனால பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த காரியத்தை அவங்க படித்து கொடுக்கும்போது ஆச்சரியமான காரியம்னா 4000 வருடங்களுக்கு கிறிஸ்து பிஃபோர் 4000 பிஃபோர் கிறிஸ்து பிறப்புக்கு முன் 4000 வருடமும் அதுக்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் நடந்த காரியங்கள் தான் இப்போ இது அவங்க படித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. His birth, his life, his death dictates our timeline. கிறிஸ்துவோட பிறப்பு, கிறிஸ்துவோட மரிப்பு, அவருடைய his life, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்பு நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்து. Isn't that fascinating? இது ஒரு ஆச்சரியமான காரியம் தானே? If you were a historian, if you studied history, it will be very, very difficult to say there is no God. நீங்க ஒருவேளை சரித்திரம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேவன் ஒருவர் இல்லை என்பது சொல்வது ரொம்ப கஷ்டம். And it will be very hard to say Jesus is not the Messiah. இயேசு மேசியா இல்லைன்னு சொல்றதும் கஷ்டமான காரியம். Today we're going to look at 3 people who heard the Christmas message first. கிறிஸ்மஸ் செய்தியை கேட்ட முதல் 3 நபர்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். And despite the mess they found themselves in, they responded in hope. அந்த மூவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில காணப்பட்டாலும்
கிறிஸ்மஸ் செய்தியை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொண்டாங்க. What is hope? நம்பிக்கைனா என்ன? Hope is basically trust. நம்பிக்கை என்பது என்னன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விசுவாசமா, ஒரு காணாததை கண்ட மாதிரி நம்புறது தான் ஹோப். The first person that we're going to look at is Mary, the mother of Jesus. நம்ம அந்த 3 கிறிஸ்மஸ் செய்தியை முதலாக கேட்ட 3 பேரில் முதல் நபர் வந்து மரியாள், அவங்க இயேசு கிறிஸ்துவோட தாயார். How many of you have heard of Mary? எத்தனை பேர் மரியாளை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? Very good. Most of you, very good. Okay. And so if you've not heard her story, we're going to read parts of her story. Sister Chitra is going to help me from Luke 1:26 to 38. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம் தொடங்கி 38வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன், கேளுங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். Amen. So if you don't know the story, now you know. கிறிஸ்மஸ் மரியாளை குறித்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நம்ம நம்புகிறோம். So we know that Mary was a teenager when she got pregnant. மரியாள் வந்து அவங்க கர்ப்பவதி ஆன போது அவங்க வந்து ஒரு வாலிப பிள்ளையா இருந்தாங்க. She got pregnant before she got married. கல்யாணம் பண்றதுக்கு முன்பதாகவே வாலிப பிராயத்துல அவங்க கர்ப்பம் தரித்தாங்க. So this news would have rocked her world. அப்ப இந்த செய்தி வந்து அவங்களோட வாழ்க்கையே ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். Suddenly everything is going to look different. திடீர்னு எல்லாம் வந்து அவங்களுக்கு வித்தியாசமா நடக்க போகுது. And Luke 1:29 says she was greatly troubled. இந்த செய்தியை கேட்ட மரியாள் 29வது வசனத்துல அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி போனாங்க. And you and I can go through troubles, and like Mary we can acknowledge and say, God, I am greatly troubled. அதே போல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலை சந்திக்கும் போது நாம் கலக்கமடையும் போது மரியாளை போல நம்மளும் கலங்கி இருப்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. It's good to acknowledge that. But in Luke 1:34 we see that Mary asked the angel, how will this be since I am a virgin? 34வது வசனத்துல மரியாள் வந்து தூதனை பார்த்து இது எப்படி இருக்கும், நான் வந்து கன்னிய ஸ்திரியா இருக்கிறேனே அப்படின்னு கேக்குறாங்க. She doesn't question God's ability, but she asked God a question. மரியாள் இந்த வேளையில ஆண்டவரோட வல்லமையை குறித்து அவங்க சந்தேகப்படல, ஆனா இது எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க. For a long time I thought I couldn't ask God a question. நான் ரொம்ப நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா தேவனிடத்துல நம்ம கேள்வி கேட்க கூடாது. But from Mary's example I have seen that I can ask God a question, but I have to ask it from a right space, from a right heart, from a right motive. So மரியாளோட இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு
ஒன்று கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, தேவனிடத்தில் கேள்வி கேட்கலாம், ஆனால் அந்த கேள்வியோட நோக்கமும் அந்த நோக்கம் சரியாக இருக்கணும், அது நல்ல கேள்வியாக இருக்கணும். Our God is our Father. நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளுடைய பிதா. I've asked my father, earthly father, so many questions. But why? But why, God? But why, Papa? Why? நம்ம தகப்பனார்கிட்ட நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது, அப்படிலாம் நம்ம அடிக்கடி கேள்வி கேட்குறோம்ல. அதே போல தான் பிதாவினிடத்திலும் நம்ம கேள்வி கேட்கலாம். But as long as the posture of our heart is right, it's okay to ask God. நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சரியா இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் கேள்வி கேட்கலாம். Mary didn't quite understand how this is going to happen. மரியாளுக்கு வந்து எப்படி அவங்க பரிசுத்த ஆவியானவரால் அவங்க வந்து கர்ப்பம் தரிக்க போறான்னு அவங்க புரிஞ்சுக்க முடியல அவங்களால. And she asked God, can you give me your perspective on this situation? அதனால அவங்க தேவனிடத்துல இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் விளக்கும்படி கேக்குறாங்க. She was honest, full of faith and humble. மரியாள் உண்மையாகவும் தாழ்மையாகவும் விசுவாசம் நிறைந்தவங்களாக காணப்பட்டாங்க. So here we learn from Mary in her messy situation that completely rocked her world and would change her life forever. She asked the Lord to give her perspective. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, மரியாள் வந்து இக்கட்டான எதிர்மறையான சூழ்நிலையில அவங்க காணப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையே இப்போ மாறி போக போகுது. அந்த சூழ்நிலையில் அவங்க தேவனிடத்தில் அந்த காரியத்தை குறித்து புரிந்து கொள்றதுக்காக கேள்வி கேட்குறாங்க. So if you are facing unprecedented situations where you don't have all of the answers, would you be like Mary, ask the Lord for his perspective? அதே போல் இங்கே யாராவது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் புரிஞ்சு கொள்ள முடியல, ஏன் இப்படி நடக்குது, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்குது, என்ன நடக்குமோ, இப்படிலாம் ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது தேவனாகிய ஆண்டவரை பார்த்து இந்த காரியத்தை குறித்து எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறது நல்லது. The second character we're going to look at who heard the Christmas story is Joseph, Mary's husband. அந்த கிறிஸ்மஸ் செய்தியை முதலாக கேட்ட 3 பேரில் இரண்டாவது நபர் யோசேப். யோசேப் வந்து மரியாளை திருமணம் பண்ண போகிற ஒருவர். How many of you say Joseph was Jesus' father? எத்தனை பேர் சொல்ல முடியும் யோசேப்பு வந்து இயேசுவோட தகப்பனார்னு? Who agrees? யாருமே அக்ரி பண்ணலையா? ஒருத்தவங்க தான் அக்ரி பண்ணுறாங்க பாஸ்டர். only 1%. Good. Most of you know the Bible. உங்கள் அநேகருக்கு வேதத்தை தெரியும். Because Mary was conceived by the Holy Spirit. மரியாள் கர்ப்பம் தரித்தது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால். So Joseph was Mary's husband. யோசேப்பு வந்து மரியாளோட கணவர். But he did take good care of Jesus. ஆனா யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை நல்ல ஒரு தகப்பனா இருந்து பார்த்துக்கிட்டாரு. Okay, so if you don't know Joseph's story, we're going to read from Matthew 1:18 to 23. சரி, இப்போ யோசேப்பை குறித்து நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 23வது வசனம் வரைக்கும் படிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Amen. What a good man Joseph was. யோசேப்பு ஒரு நல்ல மனிதனா இருக்கிறாரு. Girls, if you're waiting for partners, find a man like Joseph. வாலிப பெண்களே, நீங்க உங்க வாழ்க்கை துணையை தேடுகிற வயசுல இருப்பீங்களானா யோசேப்பு போல ஒரு நல்ல குணசாலியான ஹஸ்பண்டை தேடுங்க. He was kind and compassionate. அவர் ரொம்ப நல்லவராகவும் ரொம்ப இரக்கம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தார். He did not retaliate like he should have. அவர் தான் திருமணம் பண்ண போகிற அந்த பெண் திருமணத்துக்கு முன்பதாக கர்ப்பவதி ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனோடனே அந்த பெண்ணை அவர் அவமானப்படுத்தலை, ஆனால் இரக்கம் பாராட்டினார். Matthew 1:19 says, and Joseph, being a just man and unwilling to put her to shame, resolved to divorce her quietly. மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்குது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். It is good to find a quiet man. ஒரு அமைதியான மனிதனை கண்டுபிடிப்பது நல்லது. When a man talks too much, he's going to get you into trouble. எந்த ஒரு ஆண் ரொம்ப பேசுறாரோ அவர் உங்களை வம்புல இழுக்க போறாருன்னு அர்த்தம். He was a good guy with kindness in his heart. ஆனா யோசேப்பு நல்லவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருந்தார். When he was hurt because he thought his fiancée Mary was cheating on him, அவர் திருமணம் பண்ண இருக்கிற மரியாளுங்கிற அந்த ஸ்திரீ கல்யாணத்துக்கு முன்னதே கர்ப்பவதி ஆயிட்டோன்னே அவங்க ஆக்சுவலி அவரை ஏமாத்தினது போல இருக்குது. he did not retaliate like he should. அவர் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. Because as per the Old Testament, he could stone his wife publicly and put her to shame. பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி யோசேப்பு மரியாளை கல்லெறிந்து கொல்கிறதற்கு முடியும். But before the angel even appeared to him, he decided to quietly leave this relationship. யோசேப்பு எவ்வளோ ஒரு நல்ல மனிதன். தூதன் அவருக்கு இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பதாகவே அவர் மரியாளை அவமானப்படுத்தாம ஒதுக்கி வச்சிரணும்னு அவர் இருதயத்தில் அவர் நினைக்கிறாரு. While I was studying this passage, I noticed Mary said, the angel said, Elizabeth said, but you never see Joseph said. So he was a man of few words. ஸோ இந்த பகுதியை இந்த பாஸ்டர் சாண்டி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன ஒரு காரியத்தை கண்டாங்கன்னா, அது என்ன எழுதியிருக்குன்னா, மரியாள் சொன்னாள், தூதன் சொன்னான், எலிசபெத் சொன்னால்னு தான் எழுதியிருக்குது ஒழிய யோசேப்பு சொன்னதாக எழுதப்படவில்லை. யோசேப்பு ஒரு அதிகம் பேசாமல் அமைதியாக இருக்கிற ஒரு மனிதன் போல் இருக்கிறது. He was a quiet man, but he had great character. ஒரு அமைதியான ஒரு மனுஷனா இருந்தாலும் அவரோட சுவாபம் ஒரு நல்ல சுவாபமா இருந்தது. He didn't have to say much. I did this, I am macho, I am this. Despite not saying anything at all that is recorded in the Bible, we know him as a man of great character. வேதத்தில் யோசேப்பு தன்னை குறித்து நான் பெரியவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன்னு சொன்னதாக எதுவுமே எழுதப்படலை. ஆனால் நம்ம அந்த பகுதியிலேருந்து என்ன படிச்சுக்கிறோம்னா, யோசேப்பு ஒரு அமைதியான மனிதன். And the other thing I love about Joseph is when the angel spoke to him, he obeyed wholeheartedly. இன்னொரு காரியம் யோசேப்பு குறித்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, தூதன் யோசேப்பு கிட்ட பேசும்போது யோசேப்பு முழு இருதயத்தோடும் கீழ்ப்படுகிறார். You see that in verse 24. Joseph woke up from sleep and he did as the angel of the Lord commanded him. He just got up and he did. He obeyed. வசனம் 24 எழுதியிருக்குது, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான் என்று எழுதியிருக்குது. May we learn from Joseph in his messy situation on how he responded in kindness and in obedience. யோசேப்பிட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, அவர் இக்கட்டான சூழ்நிலையிலும் பிறருக்கு, அதாவது மரியாளுக்கு இரக்கம் பாராட்ட தவறவில்லை.
He said yes to God, even though he couldn't understand the entirety of his situation. தேவன் தனக்கு செய்ய வேண்டியதை அது முழுமையா யோசேப்பு புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். The situation didn't make sense to him because as human beings we are short-sighted. We don't see it in full. But like Joseph, may we be obedient and be people full of kindness and compassion. யோசேப்போட சூழ்நிலை வந்து அது அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. ஆனாலும் தேவதூதன் சொன்னதுக்கு தேவனுக்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தார். Amen. So how many characters did we go through so far? First one was யாரை பார்த்தோம்? Mary. Excellent. And the second? Joseph. Okay. My third and last one who heard the Christmas message is Elizabeth. Okay, மூன்றாவதாக கிறிஸ்மஸ் செய்தியை முதலாக கேட்டது எலிசபெத். Elizabeth was the mother of Very good. Was the mother of John. எலிசபெத் வந்து யோவான் ஸ்நானகனுடைய தாயார். And if you don't know her story, don't worry. Sister Chitra is going to read it from Luke 1:41 to 45. Okay, எலிசபெத்தை குறித்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம் தொடங்கி 45வது வசனம் வரைக்கும் படிப்போம். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். Amen. Who was the third character? மூன்றாவது நபர் யாரு? Elizabeth. எலிசபெத். How many of you have been pregnant in your lifetime so far? How many of you have been pregnant? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில குழந்தை பெற்றிருக்கீங்க? Good. Yeah. Right? And if you've been pregnant, you know it takes a toll on your body. கர்ப்பம் தரித்து கர்ப்பமாக இருக்கிற காலகட்டம்லாம் எவ்வளோ ஒரு சோர்வான கஷ்டமான காலம்னு ஸ்திரீகளுக்கு தெரியும். It's not easy. அது ஒரு சுலபமான பாதை இல்லை. And most of us get pregnant when we are in the 20s or our 30s, but sometimes now in our 40s. But Elizabeth got pregnant, it says, in her 80s. ஸோ வழக்கமாக நம்ம வந்து பிள்ளை பெறுற வயது வந்து இந்த 20 வயது 25 கூட போனால் 40 வயசு இந்த காலகட்டத்தில் தான் கர்ப்பம் தரிப்பாங்க. ஆனால் எலிசபெத்துங்கிறவங்க வந்து அவங்களோட 80வது வயதில் தான் அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. How many aunties here are 80? எத்தனை பேர் இங்கே 80 வயசில் இருக்கிறீங்க? No aunties are even 80 here? யாருமே 80 வயசை தொடல. யங் ஜெனரேஷன். 70? 70 ஓகே. 70, we have a few. Wow, all our aunties are very, very young. Young aunties, Angeline calls them young teas. We've got a lot of young teas here. And Aishu and I were discussing this yesterday about the life of Elizabeth. That if God could make Elizabeth pregnant at whatever age, God can do that for anybody that has not been pregnant so far. கர்த்தர் 80 வயதுல எலிசபெத்துக்கு கர்ப்பம் தரிக்க கிருபை பாராட்டினார்னா, கர்த்தர் எந்த ஸ்திரீயும் திருமணம் ஆகின எந்த ஸ்திரீக்கும் கர்ப்பம் தரிக்க கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும். So I've been pregnant twice. No, actually I've been pregnant 4 times, but 2 successful pregnancies. பாஸ்டர் சாண்டி வந்து 4 முறை கர்ப்பம் தரித்தாங்க. ஆனா அதுல 2 முறை தான் அது பிள்ளைங்க பெற்றெடுத்தாங்க. And you know, when I was pregnant with the first one, I was so energetic. முதல் குழந்தையை அவங்க கர்ப்பம் தரிச்ச போது அவங்க ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. But the second one, I always like, oh, I'm feeling fatigued. Oh, I blame my temperament on my hormones, just blaming it on somebody else all the time. ஆனா அவங்க ரெண்டாவது முறை கர்ப்பம் தரிச்சப்ப அவங்களுக்கு வந்து இந்த என்னது இந்த மூட் அப்படியே கொஞ்சம் அவுட் ஆயிரும். அவங்க எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்களாம். But here you see Elizabeth.
ஆனால் இங்கே எலிசபெத் 80வது வயதில் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. She's 80 plus years old and pregnant. முதிர் வயதில் அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. Untimely pregnancy. குறித்த நேரத்துக்குள்ள அவங்க கர்ப்பம் தரிக்காம காலம் கடந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. She was a lady, so like you and I, her hormones were playing up. அவங்க ஒரு ஸ்திரீயா இருக்கிறனால நம்மை போல அவங்களுக்கும் பல சோர்வுகள் இருந்திருக்கலாம். She felt the fatigue. அவங்களுக்கு சோர்வு சரீரத்தில் இருந்திருக்கலாம். But I love her because she continued to bless people along the way. When she saw Mary, she said, "Blessed are you, Mary, amongst all women. Blessed is the womb of you. Blessed is your womb." She blessed people continuously. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் எலிசபெத் அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 80 வயசுல கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. சோர்வு இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலையும் அவங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்க, அதுவும் மரியாதை பார்த்துட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. அதில் அவங்க குறைவுபடலை. Sometimes when we have a headache, even when somebody smiles at us, we're like, I have a headache. I can't even smile at you. சில வேளையில் நம்மளுக்கு உதாரணத்துக்கு நம்மளுக்குலாம் தலைவலி வந்தால் கூடயும் யார்கிட்டச்சும் பேசுகிறது கூட நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கும்ல. சாரி, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவோம். But Elizabeth was filled with the Spirit of God. That pregnancy didn't take a hold of her life, that she could bless other people along the way. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்டிருந்ததுனால அந்த சோர்வு கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. பிறரை ஆசீர்வதிக்க அவங்களால முடிந்தது. So when we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கும் போது, despite our messy situations, நம்முடைய எப்படிப்பட்ட எதிர்மறையான இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், like எலிசபெத்தை போல we can look people in the eyes, நம்ம மற்றவங்களை முகமுகமா பார்த்து, smile at them, அவங்கள பார்த்து புன்னகை புரிஞ்சு, and bless them. அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். Let's try that. Look at each other. எல்லாம் ஒருத்தரை பாருங்க, முகமுகமா பார்த்து ஆசீர்வதிங்க. Blessed are you, blessed are you, blessed are you, ஆசீர்வதிக்கப்பட்டவளேன்னு சொல்லுங்க. Blessed are you. All right, you all having a grand time. Okay, எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க. இங்க கவனம் செலுத்துங்க. Wonderful. Over. இங்க கவனம் செலுத்துங்க. All right, so then in Matthew 1:21 to 25, மத்தேயு அதிகாரம் 1:21 லிருந்து 25 படிக்கிறேன் நானு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. Amen. In Matthew 1:22 it says, all of this took place to fulfill what the Lord had spoken by the prophet. 22வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, தீர்க்கதரிசி சொன்னபடி, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததுன்னு எழுதியிருக்கிறது. Behold, the virgin shall conceive and bear a son, and they shall call him Emmanuel, which means God with us. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Emmanuel, God with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். The prophet that was mentioned about in Matthew 1 was the prophet Isaiah. மத்தேயு 1ல குறிப்பிடப்பட்ட அந்த தீர்க்கதரிசி யாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. நம்ம முதல்ல கூடயும் ஆரம்ப பைபிள்
படிச்சப்ப பிரதர் வெங்கட் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை படிச்சாங்க. Now everyone look at me. எல்லாரும் இங்க பாருங்க. Everyone's eyes. எல்லாரும் மேல பாருங்க பாஸ்டர் சாண்டியை. Some of y'all are busy taking notes, I think. சிலர் வந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? Okay, so if all of you can look at me, கொஞ்ச நேரம் இங்க பாருங்க. because this is very exciting. இது ஒரு முக்கியமான தருணம். We see in the Old Testament, நம்ம பழைய ஏற்பாட்டை பார்த்திருக்கிறோம். Isaiah foretold about the birth of Jesus. ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கிறிஸ்மஸ் செய்தியை அறிந்திருந்தார்கள். They knew the Christmas message. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் செய்தி தெரிந்திருந்தது. So from Isaiah to Matthew, it was 700 long years. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து மத்தேயுவில் எழுதப்பட்ட இயேசுவின் பிறப்பு வரைக்கும் 700 ஆண்டுகள் கடந்து வந்தன. But if God says something, he will always do it. தேவன் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னார்னா அது நிச்சயமாகவே செய்வார். Because God keeps his promises. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தெய்வம். This encourages my weary heart so much. இது வந்து சோர்ந்து போன என்னுடைய உள்ளத்தை அதிகமா பலப்படுத்துகிறது. Because very many times I read God's word, எத்தனை வாட்டி தேவ செய்தியை படித்தாலும், and many times I know what the word of God says. தேவ வார்த்தை என்ன சொல்றது என்று எனக்கு தெரியும். I know that his character is good. ஆண்டவருடைய சுபாவம் நல்லதுன்னு எனக்கு தெரியும். But in this moment, my situation is so messy and I cannot see the goodness of God. ஆனாலும் நம்ம இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலை ஒரே குழப்பமா இருக்குது. அதனால தேவனை என்னால காண முடியலையே அப்படி ஒரு சூழ்நிலை. Is God even listening to me? தேவன் என்ன நான் பேசுறத என்னோட ஜெபத்தை கேட்கிறாராங்கிற கேள்வி கூடயும் வருது நம்மளுக்கு. Will his promises to me ever come to pass? தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நிறைவேறுமாங்கிற கேள்வி கூடயும் வருது. I am here to remind you today that God is faithful and that he keeps his promise. ஒரு காரியத்தை சபையார் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் செய்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். Despite how messy your situation might look, he is doing something. He is at work. நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் நிச்சயம். One of my favorite scriptures is Isaiah 9:6. எனக்கு ரொம்ப பிடித்த நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல பிடித்த ஒரு வசனம் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின 9வது அதிகாரம் 6வது வசனம். For unto us a child is born, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். and unto us a son is given. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And the government shall be on his shoulders. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். And he shall be called Wonderful, Counselor, Mighty God, Prince of Peace, Everlasting Father. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். That is our God. அந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கும் தேவன். That is our King. அவர் நம்முடைய ராஜாதி ராஜா. He is the King of Kings and the Lord of Lords. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. He is the Messiah. அவரே மேசியாவான தேவன். He is the promise keeper. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். He is the light in the darkness. நம்முடைய இருளில் வெளிச்சமாக வருகிற தேவன் அவர். That is my God. அந்த தேவன் தான் என்னுடைய தேவன். That is our God. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். So if you find yourself in a messy situation in this very season, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்களானா, know that God is working it all out. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். And when Jesus says, I understand all of your pain,
he understands messiness because he was born this King of Kings, this Lord of Lords, our Messiah, the Prince of Peace, was born in a very messy situation. தேவன் நம்மளுக்கு இருக்கிற வலி, வேதனை, எதிர்மறையான சூழ்நிலை இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஏன்னா தேவனே பிறக்கும் போது ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில தான் தேவன் பிறக்கிறார். There was no space to even lay his head that he was born in a manger where animals feed. நம்மளுடைய ஆண்டவர் குழந்தையா பிறக்கும்போது தலை வைக்கக்கூடிய இடம் இல்லாமல் அவ்வளோ ஒரு 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 தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துல மிருகங்கள்லாம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் பிறக்கிறாரு. What humility. எவ்வளோ ஒரு தாழ்மை. We do something little and then there's so much pride. நம்மனா என்ன செய்கிறோம், கொஞ்சம் சின்ன காரியத்தை செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு பெருமை வந்துடுது. What humility. ஆனால் நம்முடைய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளவு தாழ்மையாய் வாழ்ந்த தேவன். He brought light and salvation into this weary world. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு, இந்த கஷ்டமான பாடுள்ள உலகத்திற்கு வெளிச்சத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கொண்டு வந்தார். And we are called Christians, right? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் அழைக்கப்படுறோம். Why are we called Christians? ஏன் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோம்? Because Christ lives in us. ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். So therefore we can emulate Jesus. அதனால நம்ம இயேசுவை போல வாழ முடியும். We can bring hope, love, joy, peace in our messy and broken situations. உடைந்து போன கஷ்டமான எதிர்மறையான சூழ்நிலையில் நம்ம காணப்பட்டாலும் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அன்பு, ஒரு 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 உற்சாகத்தை நம்மளால கொண்டு வர முடியும். I'm going to end. Can we all say amen to that? Amen சொல்லுங்க. Amen. 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 Okay, we're going to end with looking at the word hope. H-O-P-E. We're going to look at the acronym of the word hope. சரி, இப்போ நம்ம அந்த நம்பிக்கைங்கிற வேர்டு இங்கிலீஷில் ஹோப்பா, அதை நம்ம பிரித்து ஒன்றா பார்க்க போகிறோம். And I would love for you to remember this as we go into the season of Christmas and as we go into 2025. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது நல்லது. கிறிஸ்மஸ் காலத்துலையும் சரி, புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். H. H ஹோப்புக்கு H. How do we spell hope? How many of you can spell it? You can spell it in Tamil or English. நம்பிக்கை. H-O-P-E. So H stands for hold on to God's promises. ஓகே, இங்கிலீஷோட வார்த்தையில் சொல்கிறேன். ஹோப்பா நம்பிக்கை. அந்த H என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். H for whole. Like Mary, when we don't quite understand, may we ask God, give me your perspective. மரியாளை போல நடக்க இருக்கிற சூழ்நிலை ஒன்றும் புரியாமல் இருந்த போதும் தேவனிடத்தில் என்ன கேட்டாங்கன்னா அதை புரிந்து கொள்ளும்படிக்கு கேள்வி கேட்குறாங்க. Help me to trust your plans and purposes. நீர் எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் நான் புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். Especially during uncertain times. குறிப்பா எதிர்மறையான சூழ்நிலை என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்ல, அந்த வேளையில் நம்ம ஆண்டவரோட வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளணும். So hold on to God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுங்கள். The second alphabet is O. இரண்டாவது ஹோப்ங்கிற வார்த்தையில் இரண்டாவது O. Obedience with kindness. இரக்க உள்ள குணத்தோட நம்ம கீழ்ப்படியணும். Let's follow Joseph's example. யோசேப்பு நம்மளுக்கு வழிகாட்டுனது போல நம்ம இருப்போம். By choosing to obey, but he did so with kindness. யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிய முன் வந்தாரு. அதையும் எப்படி கீழ்ப்படிந்தார்னா இரக்க குணத்தோடு இருந்து கீழ்ப்படிந்தாரு. Even when the circumstances seemed unfair or unclear. யோசேப்போட சூழ்நிலை அது ஆக்சுவலி அவருக்கு அது என்ன சொல்லுவாங்க, அநீதியை போல இருந்தாலும் அவர் அதை முற்றிலும் கீழ்ப்படிந்தார். Some of us
we'll say, okay, just because the pastor's saying it, I'm doing it. நம்மள சிலர் என்ன சொல்லுவோம்னா நம்ம பாஸ்டர் சொன்னனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். But I really don't want to do it. And then we tell about 10 other people, I am just so mad, but I don't want to do it, but I'm going to do it anyway. சில வேளைகளில் நம்ம வந்து பாஸ்டர் நம்மள ஒரு காரியம் செய்ய சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்போம். Our parents tell us something and you're like, okay, I will do it, but you try and obey, but without compassion and kindness. நம்ம பெற்றோர்கள் கூட நம்மள்ட்ட சில காரியத்தை சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், வேண்டாம் வெறுப்போடு அந்த காரியத்தை செய்கிறோம். ஒரு கீழ்ப்படிதல் அங்கே இருக்க மாட்டேங்குது. May we learn from Joseph's example. ஆனால் யோசேப்பு செய்த காரியத்திலேருந்து நம்ம பாடம் கற்றுக்குவோம். 3. What alphabet is this? We finished H, we finished O, and now we're going to மூன்றாவது P. ஹோப்ங்கிற வார்த்தையில் மூன்றாவது எழுத்து P. Pour out blessings on others. மற்றவர்கள் மேலே நம்ம ஆசீர்வாதத்தை கொட்டுவோம். Like Elizabeth. எலிசபெத்தை போல. Let us be a source of encouragement. எலிசபெத்தை போல நம்மளும் மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற கருவிகளாக இருப்போம். Stop being, I think Pastor Robert Roy said that last week. He said, let's stop being a selfish generation. போன வாரம் நம்ம பாஸ்டர் ராபர்ட் ராய் சொன்னது போல நம்ம வந்து சுயநலவாதியான ஒரு ஜெனரேஷன் just a people. சுயநலவாதியாக இருக்கணும் நம்ம. Let's pour out blessings this week on others. இந்த வாரத்துலயும் சரி இந்த நாட்கள்லயும் சரி நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வோம். Because many of us stay depressed and angry and discontent because we're always thinking about ourselves. ஏன் வந்து நம்ம அடிக்கடி நம்மளுக்கு வெறுப்பான ஒரு சூழ்நிலை ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை ஏன்னு இருக்குன்னா நம்மளை குறிச்சே நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிறனால தான். Elizabeth, despite being pregnant, hormones playing up, she decided to bless Mary. எலிசபெத் வந்து முதிர் வயதில் கர்ப்பவதி ஆனாலும் சோர்வுலாம் இருந்தாலும் அவங்க வந்து மரியாளை ஆசீர்வதிக்கணும்னு because the Holy Spirit lived inside of her. அதற்கு காரணம் எலிசபெத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பியிருந்தார். And with the Holy Spirit we can do the impossible too. அதே போல பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மளாலும் செய்ய முடியாத காரியங்களையும் செய்ய முடியும். Amen. How many of you are going to bless somebody this week? எத்தனை பேர் இந்த வாரத்துல மற்றவர்களை ஆசீர்வதிக்க போறீங்க? The Lord sees your hands. கர்த்தர் உங்கள் கரங்களை காண்கிறார். All right. Wonderful. And the last one is E. கடைசியான எழுத்து ஹோப்ங்கற வேர்ட்ல HOPE கடைசி எழுத்து E. Embrace Emmanuel. இம்மானுவேலரை பிடித்து தழுவிக் கொள்ளுங்கள். Remember that Jesus is God with us. ஒரு காரியத்தை நீங்க நினைப்பு வச்சுக்கணும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். Whatever situations you find yourselves in, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்பட்டாலும் God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். If he is with us, who can be against us? தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக எழும்புவன் யார்? Amen. 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 தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல்.